சொத்து சேர்ப்பு வழக்கின் தீர்ப்பை நிறுத்தி வைக்கவும் ஜாமீன் கோரியும் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு செவ்வாயன்று விசாரணைக்கு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா மற்றும் சுதாகரன், இளவரசி உள்ளிட்ட 4 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் குன்ஹா வழங்கிய தீர்ப்பை அடுத்து 4 சனிக்கிழமையன்று சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் திங்களன்று முதல்வர் ஜெயலலிதா சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் தரப்பில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வழங்கிய தீர்ப்பின் நகல் அடங்கிய 906 பக்கங்கள் உட்பட 1000 பக்கங்கள் கொண்ட 4 மேல்முறையீட்டு மனுக்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இம்மனுவில் கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்யவும் நிறுத்தி வைக்கவும் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. கீழ் நீதிமன்றம் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க போதுமான வாய்ப்பு தரவில்லை, முழுமையான விவாதங்களை கேட்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு உள்ளதால் அதன் அடிப்படையில் தீர்ப்பை நிறுத்தி வைத்து தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் மேல்முறையீட்டில் கோரப்பட்டுள்ளது. மேலும் கீழ் நீதிமன்றம் வழங்கிய 100 கோடி ரூபாயை ஒரே சமயத்தில் செலுத்திவிட முடியாது என்றும் அது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் மனுவில் வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. முன்னதாக கர்நாடக உயர்நீதிமன்ற நடைமுறைப்படி ரோட்டரி சான்றொப்பம் பெற்ற பிறகே மனு தாக்கல் செய்ய முடியும். அவ்வாறு இல்லாமல் ஜெயலலிதா தரப்பின் மேல்முறையீட்டு மனுவை கர்நாடக உயர்நீதிமன்ற பதிவு அதிகாரி பெற்றுக் கொள்ள மறுத்தார். அதன் பின்னர் ரோட்டரி சான்றொப்பம் பெற்ற பிறகே மேல்முறையீட்டு மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டன. கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு தசரா பண்டிகை விடுமுறை என்பதால் திங்களன்று மனுக்கள் மட்டுமே பெற்றுக் கொள்ளப்பட்டன. இம்மனுக்கள் விடுமுறை கால தனி நீதிபதி ரத்னகலா முன் செவ்வாயன்று விசாரணைக்கு வருகிறது. திங்களன்று பகல் 12 மணியளவில் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு பிற்பகலில் பட்டியலில் சேர்க்கப்பட்டன. ஜெயலலிதாவின் முறையீட்டு மனுவின் வழக்கு எண்ணாக 835, சசிகலாவுக்கு 836, சுதாகரனுக்கு 837 மற்றும் இளவரசிக்கு 838 வழக்கு எண்ணாக பட்டியலிடப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் தீர்ப்பு நகலுடன் கூடிய தலா 1000 பக்கங்களை மேல்முறையீட்டு மனுவில் இணைத்துள்ளனர். இந்நிலையில் மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானி அல்லது இதற்கு முன்னர் ஜெயலலிதாவின் வழக்குகளில் ஆஜரான உச்சநீதிமன்ற மூத்த வக்கீல் வேணுகோபால் ஆகியோர் செவ்வாயன்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வாதிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.